Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ரேட்டிங் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு இன்டைரக்டா தான் காமிச்சிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரேட்டிங் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ என்ட்ரன்ஸ் செரமனி முடிஞ்ச அடுத்த நாள் எல்லாருமே கிளாஸ்க்கு வராங்க. நம்ம ஹீரோவை போயிட்டு ஒரு வழியா வந்துட்டாங்க. எனக்கு ஆயிடுச்சு நல்லா ரூம்ல தூங்குனீங்களான்னு கேட்கவும் நல்லா தூங்கினா நம்ம ஹீரோ சொல்றான் ரூம்ல கிளாஸ் நாட் இருக்குன்னு சொல்லவே இல்லை டைம் மாதிரி நான் எதுக்கு லேட் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு காய் வந்து சொல்றான். நானா இன்னைக்கு யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன்னு அவன் கேட்கவும் என் ரூம்க்கு நேற்று நைட்டு தான் யூனிஃபார்ம் வந்ததுன்னு நானாவை சொல்றா. நம்ம ஹீரோ நானாவையே பார்த்துட்டு இருக்கா. அவன் முதுக்குள்ள பார்த்த தலைமை தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. என்ன நானாவை சைட் அடிக்கிறான்னு காய் கேட்கவும் இல்லையா நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாங்க கைஸ் படிக்க போலாம் அப்படின்னு சொல்லி பீட் சொல்றான். நான் எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு நானாவை சொல்றா. ஸ்வாட் அவுட் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி யாராச்சும் ஸ்வாட் அவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்கவும் பீட் கை தூக்குறா. டீச்சர்ஸ் பட்டா மாறிட்டாப்பா அப்படின்னு மத்த பசங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. ரெசிபிக்கு ஆத்தமவை யூஸ் பண்ணி பண்றதுதான் ஸ்வாட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வில் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான மிகாரிக்கே தெரியாத ஒரு யூசர் கிட்ட தோத்து போனாரு. சோ அப்போல இருந்து வாட் அண்ட் வான் ரெண்டும் கலந்து இந்த ஆத்தமவை யூஸ் பண்ணி எனிமி கிட்ட இருந்தா ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணியும் தூரமா இருந்தா மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணியும் பண்ற கலைக்கு பேத்தா ஸ்வாட் ஆட்டம் சொல்லி பீட் எக்ஸ்பிளைன் பண்றா. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண. சரி நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வாட வச்சு ஃபைட் பண்ண தெரிஞ்ச யாராச்சும் வாலண்டியர் இருக்கீங்களா ஃபைட் பண்றதுக்குன்னு கேட்கவும் நான் பண்றேன் நனாவ் கை தூக்குறா. அந்த ட்ரோல் அட்டாக் பண்ண ஃபேமஸான நனாவ் இவ கூட ஃபைட் பண்ண யார் தயார்னு கேட்கவும் சரி ஆண்ட்ரூஸ்ங்கிற ஒருத்தன் வந்து ஃபைட் பண்றதுக்கு வர ஈஸியெல்லாம் அவங்க எப்படி ஃபைட் பண்றது நான் அவங்கள டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம திமிரா பேசுவோம். அவன் மம்பளுக்கு நேரம் வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நானும் ஃபைட் பண்ண தயார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நான் தாண்டா ஃபர்ஸ்ட் கேட்டேன் நீ பின் வாங்கிக்கோ அப்படின்னு ஆண்ட்ரூ சொல்லுவோம். அந்த ட்ரோல தோக்கடிச்சதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. சோ நான் தான் ஃபைட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன ஃபைட் பண்ணது ஒரு ஃபோலிஷான விஷயம். டீச்சரையா அப்பர் கிளாஸ் மணியா அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண விட்டுக்கணும்னு ஆண்ட்ரூ சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருந்தா நீ எதுவும் பண்ண சும்மா நீ நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். ஆண்ட்ரூஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஃபைட் பண்ணணும் நான் அவங்க கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு மெக்ஃபார்லின் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஹீரோக்கும் நானாவுக்கும் செகண்ட் மேட்ச் ஆண்ட்ரூ அண்ட் மிஷலுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. இவன் ஃபைட் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி டீச்சர் வந்து இவங்க ஆத்தம் லேடி வெட்டாம இருக்கணும்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பெல்ல போடுறாரு. லேடி பட்டாலும் என் கையை அறக்கலையே அப்படின்னு சொல்லி நானா ஆச்சரியமா பாக்குறேன். ரூல்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். டைம் லிமிட்டே கிடையாது. எனிமையை கொல்ற மாதிரி நீங்க ஒரு அட்டாக் பண்ணீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா நீங்க தான் வின்னர் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது. சோ நானும் மேஜிக் யூஸ் பண்ணாம இந்த ஃபைட் பண்ணணும். அப்பதான் இது ஃபேர் ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கரெக்டா 5 நிமிஷம் ஃபைட் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணா நானா ஹேர் கலர் சேஞ்ச் ஆகுது. அவ ரொம்பவே சீரியஸா ஃபைட் பண்றா. அவ நிக்கிற இடம் மணல் மாதிரி மாற மாதிரி நம்ம ஹீரோ செட் பண்ணுவோம். அவ கால் வலிக்குது. ஹீரோ டிஸ்டி படிக்க அவளோட அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்துட்டு மட்டுமே இருக்கா. பட் நானா ரொம்பவும் சீரியஸா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஃபைட் பண்றதை வச்சு தெரியுது கண்டிப்பா இந்த ஸ்வாட வச்சு அவ நிறைய பேர் பேக் அண்ட் பின்ல கொண்டிருப்பா. கண்டிப்பா ஒன்னு பேரில் நிறைய பேரோட ரத்தத்தை அந்த பிளேட் பார்த்துருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆர்டினரியா ஃபைட் பண்ண அங்க வேலைக்காக நம்ம ஹீரோக்கு புரியுது இதேதான் அப்படின்னு சொல்லி நானா வந்து கண் கலந்துறா. அவளோட அழுகையை நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பின் வாங்காம சீரியஸா ஃபைட் பண்ணனா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன். அவளை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்ஸ் ஆலிவர் அப்படின்னு சொல்றா. எனக்கு எல்லாம் ஒருத்தர் சாகிற வரைக்கும் இந்த மேட்சை கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ பவர்ல அட்டாக் பண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. உங்க ஸ்வாட்ல இந்த ப்ரொடக்ஷன் ஸ்பெல்ல 2 பேருமே பிரேக் பண்ணிட்டீங்க. அவளை சாவர லெவலுக்கு ஃபைட் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லையே டீச்சர் சொல்றாரு. என்ன மிஸ்டர் ஆண்ட்ரியூஸ் நான் அவளோட ஃபைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நீங்க அவளை குவாச்சு அட போடுறீங்களா அப்படின்னு மிஷல் கேட்கிறா. டீச்சர் இன்னைக்கு இந்த ஃபைட்டே போதும் நினைக்கிறேன் நான் ஃபைட் பண்ணல மிஷல் சொல்லவும் ஆண்ட்ரியூஸ் அதுக்கு ஒத்துக்கிடுறான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. பட் நம்ம ஹீரோ அங்க இருந்து டென்ஷனா போறா. எவ்வளவு ஹாப்பியா இருந்ததே இல்ல தெரியுமா. யாரு கூட என்ன அந்த மாதிரி ஃபைட் பண்ணதே இல்ல. ஹாலிவர் கண்டிப்பா நம்ம திரும்ப ஃபைட் பண்ணணும் சரியா. டீச்சர் மட்டும் அந்த மேட்ச் நெட்ல என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இதுல வரப்போல நம்ம ஹீரோ சொல்றா. ப்ளீஸ் திரும்பவும் என் கூட ஃபைட் பண்ணு. இந்த தடவை ப்ரொடெக்டிவ் ஸ்பெல் இல்லாம ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏன் உனக்கும் தானே அந்த ஃபைட் பிடிச்சிருந்ததுன்னு கேட்கிறா. என் ஃப்ரெண்டை நான் என் கையாலேயே கொல்ல விரும்பல. அதே நேரத்துல உன் கையால நானும் சாக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். உடனே நானா வந்து ஆள ஆரம்பிக்கிறா. நமக்கு ஒரு பிரியா போனது ஸ்வாட் ஆர்ட்ஸ் கிளாஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி காய் சொல்றான். இவங்களோட அடுத்த கிளாஸ்ல பார்த்தா ஆத்தமைனை யூஸ் பண்றவங்கள முட்டாளுன்னு நான் சொல்லுவேன். ஒரு உண்மையான மேஜிக் அவங்களோட வாண்ட் மட்டுமே போதும். அதை வச்சு எதிரே கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம எப்படி அவங்க மாதிரி ஓவர் பவர் ஆக முடியும் காய் பேசிட்டு இருக்கா. நானாவது சோகமா இருக்கதான் மிஷல் வந்து நோட்டீஸ் பண்றா. அடுத்த கிளாஸ் மேஜிக்கல் பீஸ் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு கேட்டி சொல்றா. அனிமல் எனக்கு பிடிக்காது ரொம்ப கியூட் நினைக்கிறவங்க அந்த கிளாஸை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கான அசைன்மெண்ட் இதுதான். இந்த சில்க் வாம் இதை வச்சு நம்ம அன்லிமிட்டடா சில்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த மேஜிக் நீங்க கரெக்டான லெவல்ல செலுத்தினா போதும். பட் மேஜிக்கோட அளவு மீறி போச்சுன்னா இதுதான் நடக்குது. அவங்க காமிக்கிறாங்க குக்கூன் என்ன பிளாக் கலர்ல மாறிடுச்சு பீட் பாக்குறா. அதுக்குள்ள இருந்து அந்த வாம் இப்போ மாஸ்டரா மாதிரி வெளியே வந்து அட்டாச் பண்ண வருது. இந்த டீச்சர் டக்குனு அதை எரிச்சிருந்தாங்க. 10ல 5 நீங்க கரெக்டா பண்ணணும். அது ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா அதை நீங்களே தான் சரி பண்ணணும். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. மிஷல் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணி முடிக்கிறா. ஒன்னு மட்டும் ஃபெயிலியர் ஆகுது. லேமா ஸ்பெல்ல யூஸ் பண்ணி டக்குனு அதை எரிச்சிருந்தா. ஆலிவர் நீ அதுக்குள்ள முடிச்சிட்டியா. நான் நானாவுக்கு ஹெல்ப் பண்றா நீ பீட்க்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி மிஷல் சொல்றா. நீயும் நானா மேல அக்கறையா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மிஷல் சொல்லவும் சரி
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ எல்லாமே பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லி காய் வருத்தப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுல பீட்டர் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்றான். ஐயோட எல்லா குக்கும் பிளாக்கா மாறுது. இல்லையா இப்போதைக்கு எந்த மான்ஸ்டர் அட்டாக் இல்லன்னு டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னமா முடிக்கல அப்படின்னு கேட்டியை பார்த்து அவங்க கேட்கறாங்க. 5 குக்கும் கரெக்டா பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம். பட் கேட்டி ஆல்ரெடி 9 பெர்ஃபெக்டா முடிச்சிட்டா. அவ தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டல. அப்புறம் ஏன் இன்னும் கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கான்னு மிஷல் கேட்கவும் பாஸ் பண்றது அவ்வளோ ஒரு கோல் இல்ல நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பண்ற ஒவ்வொரு ஃபெயிலியருக்கு ஒரு லைஃப் இறந்து போகும். ஒரு உயிர் கூட போயிடக்கூடாதுன்னு அவ இவ்வளோ பெர்ஃபெக்டா அதை பண்ணி முடிக்க ட்ரை பண்றா. ஒரு ஃபிளவரோட பரல் பறந்து வரதை பார்த்துட்டு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுல அந்த குக்கோன் பிளாக் கலரா மாறுவோம். அவனுக்கு எரிச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் காப்பாத்தணும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது டக்குனு கையை கிடைக்குது. நம்ம ஹீரோ அதை வெட்டி போடுறான். ரூல்ஸ் மீறிட்டு அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு டீச்சர் அவளையும் நம்ம ஹீரோவையே வெளியே அனுப்புறாங்க. என்னால நீ கிளாஸ் அட்டன் பண்ண முடியல சாரின்னு கேட்டி சொல்லுவோம். எனக்கு அப்படியே நான் அந்த கிளாஸ் பிடிக்கல. நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வயசுல இருந்தேன் நான் நிறைய அனிமல்ஸ் கூட தான் வளர்ந்துருக்கேன். ஈவன் இந்த ஹியூமன்ஸ் கூட எங்க வீட்டுல வளர்ந்துருக்கோம். முக்கியமா பெட்ரா அப்படிங்கிற ஒரு ட்ரோல் இங்காத ஒரு ரிசர்ச் சப்ஜெக்டா தான் பாக்குறாங்க. பட் அதுவும் ஒரு உயிர் தானே. அதுல ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது மட்டும் தான் என் குறிக்கோள்ல வா சொல்லுவோம். இத்தனை நீ பறந்த அடா சொர்க்கம் மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த அடா சொர்க்கம் கிடையாது. அப்படி இருக்கவோ இருக்காது. நீ தான் மாற பழகிக்கிறேன். ஒரு ஆளானுமே ஒரு ஏஞ்சல் கூட லெவலுக்கு கைண்டா இருக்க மாட்டாங்க. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா கிம்பர்லில நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு ஒரு பண்ணிட்டு இருக்காது. அண்ட் அது போக தனியால் இல்லை உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸை நீங்க கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். சில்குவாம கொள்ளவே அவ்வளோ யோசிக்கிறா. அவளால எந்த பயனும் இல்லை அப்படின்னு காசு சொல்லுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி ஓவரா பேசியிருந்தா மன்னிச்சிருந்தேன். என்னோட ஒர்க் ஷாப்க்கு போறா. ஸோ கொஞ்ச நாளைக்கு உங்களை சுத்தி இருக்க மாட்டேன்னு வா சொல்றேன். என் பிரதருக்கு நான் ஹலோ சொல்றேன்னு சொல்லிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு அங்கிருந்து போயிருந்தா என்ன கேட்டு இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு காய் கேட்கப்போம். நான் ஓகே தான். ஆனா உனக்கு என்னாச்சுன்னு கேட்கப்போம். எனக்கு ஒன்றும் இல்லை அக்கறை கேட்டதுக்கு தேங்க்ஸ் நான் சொல்றேன். என் புக்கு காணும் கிளாஸ்ல விட்டுருப்பேன். நான் இran பீட் போகவும் நீ மறந்து வச்சிருக்க மாட்டேன். ஏதாச்சும் ஃபாரி கூட தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. நாங்களும் அவன் கூட வரோம் அப்படின்னு சொல்லி ஷேல நம்ம ஹீரோவும் பீட் கூட போறாங்க. அந்த ரோமரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிம்பர்லில நைட்டு கிளாஸ் ரூம் தான் டஞ்சனா மாறிடுமா. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல மாட்டிட்டு காணாம போயிருக்காங்க அப்படின்னு கேட்டி சொல்றா. பாத்தீங்களா சொன்னல இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பீட் நம்ம புக்கை எடுக்கிறாங்க. அல்லது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சீக்கிரம் அவங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போனா இவங்க திரும்ப போறதுக்கு வழியே இல்லை. சவுறு மாதிரி இருக்கு. இருந்ததுக்கு அப்புறம் தானே இந்த டஞ்சன் வரும். அதுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மிஷாலும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. யாரும் பயப்படாமனா சீனியர்ஸோ டீச்சர்ஸோ பாட்ரோல் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயரை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஓ தொலைஞ்சு பீட்டீங்களா ஏன்ட்ட வாங்கன்னு சொல்லுவோம். பீட் நெல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மூணு ஆட்டுக்குட்டிங்க சிக்கி இருக்கு. அதுல சாப்பிட வேண்டியது அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறான். ஆஃபீலியா சால்வடோரி தேர்னவா சொல்லுவோம். சால்வடோரியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறேன். ஆலிவர் கான் ஃபர்ஸ்ட் இயர் உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவோம். என்ன பத்தி உனக்கு தெரியுமானவா கேட்கிறேன். நான் அந்த இன்டர்பிரேட்டிங் புக்கை பத்தி நான் படிச்சிருக்கேன். நம்ம ஹீரோ சொல்றான். நான் அவ்வளவு ஃபேமஸானவா கேட்கவும் அதை வச்சுதான் நீ எவ்வளவு கொடூரமானவா எனக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்றான். பீட் இப்ப மயங்கி அவ்வளவு நோக்கி போகுவோம். ஷால அவனை பிடிக்க சாரி என் பாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த யாரை ரிலீஸ் பண்ணோம். எல்லா பாய்ஸும் அதுக்கு மயங்கிடுவாங்க அப்படின்னு யாரா அதிகமா ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கிட்டவான்னு கூப்பிட்டா சீக்கிரம் வாங்க நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த யாருக்கு மயங்கல சோ அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. எலும்பு கூட வந்து இவங்க போற வழியை மறைக்குது. அவ தனிமையில இருப்பா. அவ கூட கொஞ்ச நேரம் பேசலாம்ல. நான் சாரிஸ் நம்ம ஒரு 5th இயர் அப்படின்னு ஒருத்த வந்து நிக்கிறா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே போறீங்க உங்களுக்கு மரியாதையா கத்து கொடுக்குறான் அப்படின்னு வாரா. இவங்க வசமா மாட்டிக்கிடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த பொண்ணோட பாடியில இருந்து ரிலீஸ் ஆன ஏர் வந்துட்டு பசங்களை மட்டும்தான் மயக்கும். அதனாலதான் பீட் வந்து மயங்கிருப்பான். மிஷால் அந்த காத்துக்கு மயங்கி இருக்க மாட்டா. பட் நம்ம ஹீரோ எப்படி மயங்காம இருந்தா அண்ட் சீனியர்ஸ் 2 சைடுமே வந்து நம்ம ஹீரோட டீம் இப்ப மடக்கிட்டாங்க. இவங்களுக்கு தப்பிக்க வழியே இல்ல. என்ன நடக்க போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.